கதிர்வெடுத்து பிழம்பு விழ கடல் குளித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றி விழ நதி வருமுன் மணல் தமுன் நலம் விளைத்த தமிழனகே பமதிர பெருவெளியில் பாண்டியன் கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் நம் தமிழர் தன்னை வணங்குகிறேன் தமிழ்த்தாயே வாழியவே. புதுவை தொலைக்காட்சி நேயர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இசைவாணர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் உளமார்ந்த இனிய வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி பாட்டுன்னே ஒரு பாட்டு இருக்கு. சங்க இலக்கியத்தில் ஒரு அருமையான பாட்டு, இலக்கியங்களில் குறிஞ்சி பாட்டு. இந்த குறிஞ்சி பாட்டுங்கிறது புலவர் கபிலர் பாடியது. யாருக்காகனா, ஆரிய அரசன் பிரகத்தன் அப்படின்னு ஒரு அரசனுக்கு தமிழனுடைய பண்பாட்டையும் தமிழினுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளையும் சொல்வதற்காக அந்த ஆரிய அரசனுக்கு புலவர் கபிலர் பாடியது குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டை ஒரு சங்க இலக்கியத்தில் கொண்ட இந்த ஊரை தலைமையிடமாக வைத்து ஒரு குறிஞ்சியில் பாட்டு மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் புதுவை தொலைக்காட்சிக்கு குறிஞ்சிப்பாடி மக்களின் சார்பாக உளமார்ந்த வணக்கம். ஒரு மொழி வளர வேண்டும் என்றால் அந்த மொழியில் உள்ள ஆளுமைகள், மொழியில் உள்ள திறமைகள் மக்களுக்கு உணர்த்தணும், தெரியப்படுத்தணும். உலகில தொன்மையான மொழிகள் 6 மொழிகள் சொல்லுவாங்க. பாலி மொழி, மகதி மொழி, அராமைக் மொழி, சீன மொழி, தமிழ் மொழி, வடமொழி, இப்படி 6 மொழிகள். இந்த 6 மொழிகளில் 4 மொழிகள் வழக்கொழிந்து விட்டது. உலகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மொழி சீன மொழியும் தமிழ் மொழியும் தான். அதில் இன்று வரை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழி என்று சொன்னால் நம்முடைய மொழியான தாய்மொழி மட்டும்தான். அதனாலதான் புரட்சி கவி பாரதிதாசன் அழகா சொன்னார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ் கலை வாணர்களும், தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ் கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று நம்முடைய தமிழ் மொழியை அழகாக சிறப்பித்து பாடினார். அந்த மொழியினுடைய வளர்ச்சியை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இதை போன்ற பட்டிமன்றங்கள், பாட்டு மன்றங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய புதுவை தொலைக்காட்சி. அதில் அருமையான ஒரு தலைப்பை அங்கே கொடுத்திருக்கிறாங்க. பெண்களை பெருமைப்படுத்தும் பாடல் திரைப்பட பாடலா இல்லை நாட்டுப்புற பாடலா? ஏன்னா பாட்டு இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. பாரதி கூட சொன்னான், சாதாரணமா பாரதி பாட்டுல என்னுடைய மனசையே பறி கொடுத்துட்டேன் பாரதி. இங்க இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கறான், அருவியை பார்க்கறான், அருவியினுடைய ஓசை, பெண்கள் கும்மி அடிக்கிறாங்க, வளைக்கரங்கள் ஒலிக்க அந்த ஓசை, இது எல்லாத்தையும் பார்க்கறான். நீலக்கடலினுடைய ஓசை, இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய இசையில் என்னுடைய மனதை பறிகொடுத்தேன் என்று மகாகவி பாரதி சொல்றான். காண பறவை கலகலனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும், ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும், நீல பெருங்கடல் என் நேரமுமே தானொலிக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தானொலிக்க கொட்டி இசைத்திடும்போர் கூட்டமுத பாட்டினிலும், நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் என்று பாரதி பாடுகிறான். இசை ஒரு மனிதனை சாந்தப்படுத்தும், அவனுடைய கோபத்தை குறைக்கும். பாடலோடு ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது அது மனிதனை சென்று அடைகிறது எளிமையா. திருப்புகழ், திருமறை, காவடி சிந்துகள், ஆண்டாள் திருப்பாவை அனைத்திலும் இறைவனே. அந்த இசை வடிவத்தை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும் என்பதற்காகத்தான் அதில் அருமையான தலைப்பு, பெண்களை பெருமைப்படுத்துவது எந்த பாடல், திரைப்பட பாடலா நாட்டுப்புறடலா? பெண்களை ஏன் பெருமைப்படுத்தணும்? பெண்களை பெருமைப்படுத்தணுமா? ஒரு கேள்வி முதல்ல. ஏன்னா ஆண்கள்லாம் பெருமைப்படுத்தக்கூடாதா? ஆண்களை விட பெண்கள் எந்த வகையில் உயர்ந்துடுறாங்க? ஒரு ஆடவனினுடைய வாழ்க்கையில் முதலில் தாயாக, அதன் பிறகு மனைவியாக, அதன் பிறகு மகளாக, அதன் பிறகு பேத்தியாக இருந்து எல்லாமுமாக அவனோடு பயணிக்கிறவள் தான் ஒரு பெண். அவ எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்கிறத ஒரு அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு வடமொழியில் வர ஒரு ஸ்லோகம், பெண் எப்படி இருக்கணும் அவர் குடும்பத்தில். ஒரு மனைவி, காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, பூஜ்யேஷு மாதா, புருஷேஷு லட்சுமி.
இது அந்த பெண்களுக்கு உள்ள ஒரு இயல்பு. காரியேஷு தாசி, பணிவிடை செய்கிற பொழுது ஒரு ஆடவனுக்கு ஒரு வேலைக்காரியாக அந்த பெண் இருக்கணும். கரணேஷு மந்திரி, மந்திரினா அறிவுரை சொல்றது. ஏதாவது தவறாக நடக்கும்போது அறிவுரை சொல்றவங்க தான் மந்திரி. அது அப்படி ஆரம்பிச்சது. மந்திரி என்கிற ஒரு பொறுப்பு சொல்லணும். அது மனைவி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணுமா. கணவனுக்கு அறிவுரை சொல்லுவதில் மந்திரியாக. பூஜ்யேஷு மாதா, பாசம் காட்டுவதில் அன்னையாக. புருஷேசு லட்சுமி, உருவத்தை பார்க்குறப்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கணுமா. ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, விளையாட்டுறீங்கன்னு தெரியல. லட்சுமி மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அந்த பெண் வரணும். இப்படிப்பட்ட பெருமை படைத்த அந்த பெண்ணை திரைப்பட பாடல் போட்டுகிறதா இல்லை நாட்டுப்புற பாடல் போட்டுகிறதா? திரைப்பட பாடல் அழகா ஒரு பாடல் அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆஹா அன்னைக்கு கொடுத்தான் திரைப்பட பாடல். நேர்மறை எண்ணத்தை ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சொல்லி வளர்க்கிறாள். அந்த பெண்ணை, அந்த தாயை பெருமைப்படுத்தணுமா இல்லையா? திரைப்பட பாடல் இப்படியே எல்லா பாடலும் பெருமைப்படுத்திட்டு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவியை ஒரு காலத்தில் அன்பேன்னு கூப்பிட்டாங்க ஆரம்பத்தில். அப்புறம் சதின்னு கூப்பிடுவாங்களாம். சதி பதி, சதின்னா மனைவி, பதின்னா கணவன். அப்புறம் இவர் நாதான்னு கூப்பிட்டாங்க கணவனை, சுவாமின்னு கூப்பிட்டாங்க. இடையில பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இப்போ வந்து போச்சு. இப்போ ஆங்கிலத்தில் டார்லிங்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ பேரை சொல்லி அப்பா மாமனார் கூப்பிட்றாரு, சுரேஷ் உங்கள் அப்பா கூப்பிட்றாருங்குது. இப்போ இதை ஆரம்ப காலத்தில் எப்படி கூப்பிட்டான்? பேபின்னு கூப்பிட்டுருக்கிறான். ஆரம்பத்தில் ஒரு பாடலில் கூப்பிட்டான். இப்போ காதலன் காதலியே பேபிங்கிறான். அதுவும் காதலியும் காதலன்னா பேபிங்குது. ரெண்டு பேருமே பேபி இல்லை, அந்த காலத்து பேபி. ஒரு பேபி கொடுத்தான் பாருங்க, என்ன அழகான பாட்டு. ஓஹோ எந்தன் பேபி, நீ வாராய் எந்தன் பேபி. இதுவும் பேபி தான். இது அன்னைக்கு கூப்பிட்ட பேபி. அழகா ஓஹோ எந்தன் பேபி, நீ வாராய் எந்தன் பேபி, தலைமேவும் வந்தாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி, நீ வாராய் எந்தன் பேபி, தலைமேவும் வண்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. பூவில் தோன்றும் பெண்மை உந்தன் பெண்மை அல்லவா, ஆவும் தென்றல் வேகம் உந்தன் கண்கள் அல்லவா. பூவில் தோன்றும் பெண்மை உந்தன் பெண்மை அல்லவா, ஆவும் தென்றல் வேகம் உந்தன் கண்கள் அல்லவா. அன்பே ஓடிவா என் ராஜா ஓடிவா, அந்த வேகம் போதும் போதும் எந்தன் பேபி ஓடிவா. ஓஹோ எந்தன் பேபி, நீ வாராய் எந்தன் பேபி, தலைவேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. அன்னைக்கு வந்த பேபி
கொஞ்சிறாங்க பாருங்க, காதலனும் காதலையும். அன்பே ஓடி வாங்குறான் இவன், என் ராஜா ஓடி வாங்குறான். அது ஒரு காலம். ஏன்னா பேரை சொல்லி கூப்பிடாம இருந்த காலம். கடந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பணி எனக்கு போட்டிருந்தாங்க. ஒரு கிராமம், சரியான கிராமத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். ஐயாலாம் இருக்கிறாங்க நிர்வாக அலுவலர், அவங்களுக்குலாம் தெரியாது. நான் போய் மாட்டிக்கிட்டேன், கணக்கெடுக்க போறேன். ஒரு பாட்டி வீட்டில் யாருமே இல்லை, ஒரு பாட்டி மட்டும் உட்காந்துருக்குது, அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. நான் உள்ள பண்ணோட, யாரையா நீ பாட்டு கேட்டு இல்லாமல் உள்ள வரணுச்சு. பாட்டி பயப்படாத, நான் ஒரு வாத்தியாருன்னா, அதனால தான் அவன் வெளியே இல்லைங்கிறான்னுச்சு. இப்போ மரியாதை அப்படி இருக்கு ஒரு சில இடங்கள்ல. உள்ள போனேன் எதுக்கு இருக்கிறப்ப என்ன விஷயம், வீட்டில் யாரும் இல்லையே? இல்லை மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கிற பாட்டி, வீட்டில் இருந்து யார் இருக்காங்க எல்லா பேரையும் சொல்லுன்னேன். முதல்ல தாத்தா பேரை சொல்லுன்னேன். பையா வெளியில ஏன், அது என்ன கல்யாணம் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட என் புருஷன் பேரை சொன்னதில்லை, பேரை சொல்ற நீ புருஷன் பேரை சொல்லுறதுக்கு அவ்வளோ கோவம். பாட்டி நான் எழுதணும், முதல்ல தாத்தா பேரை எழுதிட்டு அப்புறம் ஓம் பேரை எழுதிட்டு அதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க பேர், உங்கள் பிள்ளை பேர், மருமக பேர்லாம் எழுதணும். அப்படியா, நான் பேரை சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்கிறேன், நீ ஏன் புரிஞ்சிக்கன்னுச்சு. சொல்லுன்னு, என் புருஷன் பேர் தலையில் கொண்டையில் வைக்கிறது, கோயிலில் அடிக்கிறதுன்னுச்சு. இப்படி யாராவது பேர் வைப்பானா பாட்டி? என் அட்டண்டன்ஸ் எடுத்தால் அப்படி எடுத்திருப்பான். கொண்டையில் வைக்கிறது, கோயிலில் அடிக்கிறதுன்னு நான் பிரசன்ட் சார் நான் சொல்லுவான். இது என்ன அநியாயமாக இருக்குது? இல்லை நீ அதை ரெண்டையும் சேர்த்துப்பாரு, பேர் வரும்னுச்சு. கொண்டையில் வைக்கிறது, கோயில் அடிக்கிறது. கொண்டையில் வைக்கிறது பூவு வைக்கிறது, கோயில் அடிக்கிறது மணி, பூமணியா பாட்டின்னா அந்த சனியை முடிச்சோன்னா அப்படித்தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். இதுக்கு பேரே சொல்லியிருந்திருக்கலாம் அது. ஆனாலும் புருஷன் பேரை சொல்லக்கூடாது என்கிற ஒரு நாகரிகம் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் பேபி பாடினேன், இன்னைக்கு ஒரு பேபி வந்திருக்கு. அந்த காலத்தில் வந்த பேபி ஓஹோ எந்தன் பேபி, நான் அன்பே ஓடிவா ராஜா ஓடிவான்னா, இந்த காலத்தில் திரைப்பட பாடல்லையும் பேபி வருது, ரவுடி பேபிங்கிறான். வாடி ஜான்சி ராணி ஏ கிருஷ்ணவேணி அவி பையு போனி அத ஒட்டினு வாணி ஏ மந்திரவாதி நீ கடிக்கு கடி நான் உன்னுல பாதி நம்ம செம்ம ஜோடி ரவுடி பேபி ஏ ரவுடி பேபி. அன்பே ஓடிவா ராஜா ஓடிவான்னு சொன்ன பாடல் பெண்களை பெருமைப்படுத்தியது ஒரு காலத்தில் நண்பர்களே. ஆனால் இன்று ரவுடி பேபி சிலுக்கு சட்டை என்கிற பாடல்கள் எல்லாம் பெண்களை சிறுமப்படுத்துது. திரைப்பட பாடலில் ரெண்டும் இருக்கு. எதுங்கிறத நம்ம கடைசியாக முடிவு பண்ணுவோம். நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற பாடலில் எப்படி இருக்கிறது? ஆரம்ப காலத்தில் நல்லா இருந்தது, அதுலேயும் நாட்டுப்புற பாடல்கள் அழகான பாடல்கள்லாம் கொடுத்தாங்க. உலகத்தினுடைய மக்களுக்கு நல்ல அறிவுரையை சொன்னவனே தமிழன். அந்த தமிழன் நாட்டுப்புற பாடலின் மூலமாகத்தான் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சொன்னான். மனித நேயத்தை உலகத்திற்கு முதலில் சொன்னவன் நாட்டுப்புற பாட்டுக்காரன். மனிதனுக்கு மனிதன் என்று உதவி செய்வதில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் வாழ்ந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயிருக்காகவே தன்னுடைய பயிர் வாடியதை கூட கண்டு தன்னுடைய உயிர் வாடிய வள்ளலார் வாழ்ந்த பூமியில் தமிழகத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் நாம் கொடுத்தா பாருங்க. கடலை கொல்ல ஓரத்தில் காடப்புறான்னு ஒரு புறா இருக்கு. அந்த காடப்புறா ஜோடி புறாவா இருக்கு, 2 புறாக்கள். அந்த புறாவில் ஒரு புறா பிரிஞ்சு போயிருச்சு. அதை பார்த்து புறாவினுடைய பிரிவுக்கு ஒரு மனிதன் கவலைப்பட்டான். அதுதான் நாட்டுப்புற கவிஞன். கடலுக்குள்ள ஓரத்துல அங்க காடப்புறா 2 நிக்க, அந்த காடப்புறா அந்த காடப்புறா பிரிஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலை கொல்ல ஓரத்துல காடப்புறா 2 நிக்க, அந்த காடப்புறா புறா காடப்புறா பிரிஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு.
பெண்களை பெருமைப்படுத்துகிற கவிஞன் நாட்டுப்புற கவிஞன் என்பதை அழகா இந்த பாடல்ல சொன்னாங்க. ஆனா எல்லா பாடலும் அப்படி இருக்குன்னா சில பாடல்கள் பெண்களை சிறுமப்படுத்துது. நாட்டுப்புற பாடல்லையும் மொச்சக்கொட்டை பார்த்துருக்கீங்களா? மொச்சக்கொட்டை அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ஆனால் அந்த முச்சக்கொட்டையை போய் பல்லுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? அது உடனே எது சொல்லுது? குடமுளகாங்குது இவனை மூக்க. இப்ப இது பெண்களை பெருமைப்படுத்துகிற பாடலாக தெரியவில்லை. மொச்சக்கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி இமையில பேரழகி செஞ்சி வச்ச சிலை அழகி. மொச்சக்கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பேரழகி செஞ்சி வச்ச சிலை அழகி. கொழுந்து வெத்தல தரட்டா நான் கொல்ல பக்கம் வரட்டா, கொழுந்து வெத்தல தரட்டா நான் கொல்ல பக்கம் வரட்டா. இப்படி திரைப்பட பாடல் நாட்டுப்புற பாடல் இரண்டுமே நல்ல கருத்தையும் சொல்லுகிறது. இதை போல ஒரு சில மோசமான செய்திகளையும் சொல்லுகிறது. பெண்களை பெருமைப்படுத்தவும் செய்கிறது, சிறுமைப்படுத்தவும் செய்கிறது. எது நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதற்காகத்தான் 4 மாபெரும் சிறந்த பேச்சாளர்களை இந்த மாமன்றத்தில் அழைத்திருக்கிறது புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம். திரைப்பட பாடல் தாங்க பெண்களை பெருமைப்படுத்துகிறது என்று வாதற்காக வந்திருக்கக்கூடியவர் சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி கவிஞர் தென்றல் அரசு அவர்கள். திரைப்பட பாடலுக்கு அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த பேச்சாளர் கவிஞர் திருமதி பொற்செல்வி அவர்கள். திரைப்பட பாடலுக்கு இந்த பக்கம் பாருங்க. திரைப்பட பாடல் என்ன? திரைப்பட பாட்டு அதெல்லாம் நீங்க கேட்கிற மாதிரியாக நாட்டுப்புற பாட்டு தான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்றதோட மட்டுமல்லாமல் பெண்களையும் பெருமைப்படுத்துகிறது என்று வாதிடுவதற்காக கவிஞர் தில்லை பன்னீர் அவர்கள் நாட்டுப்புற பாடலுக்காக. அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக பக்கத்திலே இசை ஆசிரியை, உண்மையிலேயே அவங்க இசை படித்தவர்கள், இசை ஆசிரியை திருமதி கவிதா அவர்கள். நாட்டுப்புற பாடல் தான் பெண்களை பெருமைப்படுத்துகிறது என்பதற்காக அருமையாக இசை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி கீபோர்டு வாசிக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள், பேடு வாசிக்கக்கூடிய தம்பி தண்டபாணி அவர்கள், தபேலா வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் போனி அவர்கள், அதுபோல அருமையான ஒலி அமைப்பு அன்பு தம்பி ஆரோன் சங்கர். உங்களோடு சேர்ந்து இவர்களுடைய பேச்சை கேட்க நானும் ஆவலாக அமர்ந்திருக்கிறேன். இப்பொழுது திரைப்பட பாடல் தான் பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக சிதம்பரத்திலிருந்து அன்பு தம்பி கவிஞர் தென்றல் அரசு அவர்களை உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசையோடு அழைக்கிறோம். வாங்க தென்றல். அன்பிற்கினிய நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் திரைசை பாடல்கள் தான் பெண்மையை பெருமையா பேசுன்னு சொல்ல வந்திருக்கேன். உண்மையாலுமே நடுவர் அவர்களே, நம்முடைய கூட பிறந்தவர்கள்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? நம் கூட பிறந்தவள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றா யாரை சொல்றீங்க? சகோதரிகளை தான் சொல்லுவோம். சகோதரிகளை சொல்லுவோம். ஆனால் நம் கூட பிறந்தவர்கள் யார் யார் தெரியுமா? என் கூட பிறந்தவள் என்னுடைய சகோதரி, அது எல்லாருக்குமே தெரியும். ஆமா. என்னுடன் கூட பிறந்தவள் என்னுடைய மனைவி, அவளும் என் கூட பிறந்தவள் தான். அடுத்தபடியாக என் கூட பிறந்தவள் என் தாய். எப்படி தெரியுமா சொல்றேன்? என் கூட பிறந்தவள் என் தாய்னு. ஒரு தாய் பிரசவ வலியால துடிக்கும் பொழுது 60,000 தேள் கொட்டிய வடிகளை அவள் அந்த உணர்வால் அந்த நேரத்தில் அந்த குழந்தை பீட்டு வெளியில் வரும் பொழுது அந்த வலியின் காரணமாக சென்ற அவருடைய உயிர் அந்த குழந்தை வீரென்று கத்தும் பொழுது நம்ம குழந்தை கத்துதேன்னு தன்னுடைய கண்ணை விழிச்சு அந்த குழந்தைய கையில் எடுத்து பாப்பா, போன உயிரை திரும்ப கொண்டு வந்து என்ன பெத்த ராசான்னு கொஞ்சுவா. அதைத்தான் இசைஞானி இளையராஜா சொல்லாத விஷயமாங்க. இசைஞானி இளையராஜா பெண்மையை பெருமைப்படுத்தாததா? நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம், நெஞ்சிலகிந்து மந்திரம் சொன்னா வந்திருந்துதான் தெய்வம் வழங்கும், ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கினா, ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கினா, தந்தாராம போனாலும் தாங்கும் அவ கோயில் தாண்டா, அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அருமை அருமை. இவ்வளவு பெருமையா ஒரு பெண்ணை பெருமைப்படுத்த முடியும் என்றால் அது எங்களுடைய திரைசை பாடலால் மட்டும்தான் முடியும். இதே பெண்மையை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நாட்டுப்புற பாட்டு அங்க பாருங்க, தேர்ல இதெல்லாம் காதல மட்டும்தான் அந்த உட்கார்ந்து.
என்ன சொல்லிருக்கீங்க? பொம்பளைய வேணாம் போடா, அவ நம்மளைய மாட்டிடுவா சண்டி மாடா. பொம்பளைய வேணாம் போடா, அவ நம்மளைய மாட்டிடுவா சண்டி மாடா. சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா கல்லறைக்கு வெள்ளையடிக்க நினைப்பா. அவதாண்டா பொம்பளை சட்டம், அவ சிரிச்சான்னா ஆம்பளைக்கு இறுதி கட்டம். என்னங்க பாட்டு இது? எங்க பெண்மையை பெருமைப்படுத்துது? பெருமைப்படுத்தக்கூடிய நாட்டுப்புற பாட்டு கிடையாது நடுவர்களே, எங்களுடைய திரை இசை பாட்டு தான். இன்னைக்கு உண்மையாலுமே சகோதர சகோதரிகள் உறவை கூட அழகாக சொன்னது எதுனா எங்களுடைய திரை இசை பாட்டு. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டு ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே தாயி விருதாயி மனசு மருகுதம்மா உழுத பொழுதியிலும் அம்மோகமே தெரியுதம்மா தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு கத்தாழங்காட்டுக்குள்ள காடைகளும் அலறுதம்மா வாசப்படி கடக்கையிலே வரலைய பேச்சு பள்ளப்பட்டி தாண்டி விட்டா பாதி உயிர் போச்சு வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா பொட்டலில போற பொண்ணு முன்னே போகுதம்மா கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா. தன்னுடைய சகோதரத்துவத்தை கூட அழகாக சொன்னவன் யாருன்னா என்னுடைய திரை இசை கவிஞனுங்க. நிறைவாக ஐயா, ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கும் உள்ள பாசத்தை அந்த பெண்மையை நிலைநிறுத்தியவன் யாருன்னா என்னுடைய திரைப்பட கவிஞன். பழைய படத்துல சிவாஜி கணேசன் அவர்களும் நதியா அவர்களும் அப்பாவுக்கு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. நதியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த முத நாள் பொண்ணு போறதுக்கு முத நாள் சிவாஜி கணேசன் அவர்கள் கண்கலங்க பாடுவாரு பாருங்க. மலர் என்ற உறவு பறிக்கும் வரை மகள் என்ற உறவு கொடுக்கும் வரை உறவொன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன் உறவொன்று பிரிவதில் அழுது விட்டேன் எந்தன் வீட்டு கன்று இன்று எட்டி எட்டி போகிறது எந்தன் கண்ணில் கன்று இன்று எட்டி எட்டி பார்க்கிறது இமைகளதை மறைக்கிறது மரகத வள்ளிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலர் கோலம் கண்மணி தாரகை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏன் இந்த நீர் கோலம் கோலம் திருக்கோலம். பெண்மையின் புகழை என்றென்றைக்கும் உயர்த்தி பாடக்கூடிய ஒரே பாடல் எது என்று கேட்டால் நாட்டுப்புற பாடல் கிடையாதுங்க, எங்களுடைய திரை இசை பாடல்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர் பெருமக்களே, திரைப்பட பாடல்தான் பெண்களை பெருமைப்படுத்துகிறது என்று கவிஞர் தென்றலரசு அவர்கள் அவருடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக மிக சிறப்பாக பேசி மனைவியை எந்த அளவுக்கெல்லாம் பெருமைப்படுத்துகிறாங்க என்பதை, அதுவும் ஒரு தாயை ஒரு மகளை எப்படி பெருமைப்படுத்தியிருக்கிறோம் என்பதை அழகாக சொல்லியிருந்தாங்க. இனி இல்லை நாட்டுப்புற பால் தான் பெண்களை பெருமைப்படுத்துகிறது இன்று வரையில் என்று வாதிடுவதற்காக கவிஞர் தில்லை பன்னீர் அவர்களை உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு அழைக்கிறோம். தங்கும் தமிழ் வீரம் படைக்கஞ்சா பல பரிசை எங்கும் புகழ் பரப்ப ஏழ்கடலும் இவளாட சங்கம் அமைத்து அதில் சதிராடச் செய்தவளே சங்கம் அமைத்து அதில் சதிராடச் செய்தவளே பங்கம் பழியின்றி பாரறிய புகழ் கொண்ட எங்கள் தாய்மொழியே வாழியவே எங்கள் தாய்மொழியே
வாழியவே. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எது பெண்மையை சிறப்பாக போற்றி பாதுகாக்கிறது என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய கிராமிய இசையானது கோவிலில் கர்ப்பகிரகம் எவ்வாறு நாம் அதை தெய்வ நிலையாக கருதுகிறோம், அதே நிலையை தாயினுடைய கருவறையும் தெய்வ நிலையாக கருதி இந்த தேசம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய கிராமிய பாடல் அந்த தாயை எவ்விதத்திலும் சீரழிக்காமல் இன்று வரை தெய்வ நிலையிலேயே இப்பாடல்கள் நிகழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அப்படி பாதுகாத்து வந்திருக்கின்ற அவர்கள் சொல்வதை போல் திரை இல்லை, திரை இசையில் நாங்கள் பெண்களை சிறப்பிக்கிறோம், நாட்டுப்புறம் இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை, நீங்கள் உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் போராடங்கள்கிட்ட வரலாம், வாதிட வரலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டிய. அந்த காலத்தில் இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவுடைய அம்மா ஒரு தாலாட்டு பாடியிருப்பாங்க. உங்கள் தாத்தாவுக்கு அவங்க தாத்தா அம்மா பாடியிருப்பாங்க, அதை வச்சு அவர் தூங்கியிருப்பார். சரி. அதன் பிறகு இப்போ எங்கள் அப்பா தாலாட்டு கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கள் காலத்தில் எங்கள் வீட்டுக்கு நீங்களும் தாலாட்டு கேட்டிருக்கீங்க. நானும் எங்கள் அம்மா மடியில் படுத்து தாலாட்டு கேட்டிருக்கேன். நான் இப்போ அடம் முடிச்சா கூட அவங்க வந்து அதை தாலாட்டு சொல்லி எங்களை தூங்க வைப்பாங்க. உங்கள் பையனுக்கும் அம்மா தாலாட்டு பாடிருக்காங்க. சரி. ஆனால் இன்னைக்கு ஏதாவது அப்படி ஒரு பாடல் உங்கள் பாடலிலே தர முடியுமா? எந்த ஊர்லயாவது தாலாட்டு கேட்குதா? அன்னைக்கு வெளியில எந்த தெருவிலையாவது யாராவது ஒரு அம்மா தாலாட்டு பாடுதா? நாங்க அப்படியெல்லாம் அந்த தாய் எப்படி எங்களுக்கு பாடினா தெரியுமா? எப்படி பண்ணாங்க? ஆரீரரோ ஆரீரரோ என் கண்ணே நீ கண்ணுறங்கு, ஆரீரரோ ஆரீரரோ என் கண்ணே என் கண்ணுறங்கு, யாரும் ஒன்ன அடிச்சாங்க நீ சொல்லி கண்ணுறங்கு, ஆரீரரோ ஆரீரரோ என் கண்ணே நீ கண்ணுறங்கு, யாரும் ஒன்ன அடிச்சாங்க நீ சொல்லி கண்ணுறங்கு, கண்ணே நீ சொல்லி கண்ணுறங்கு. சொல்ல பிறந்தவனே வேணுமுன்னு அழிரியா, வீரமே உன் பிறப்பு நீ பரம்பரையின் பரிசளிப்பு, பேரு சொல்ல பிறந்தவனே வேணுமுன்னு அழிரியா, வீரமே உன் பிறப்பு பரம்பரையின் பரிசளிப்பு, தாக்கள் பெருமையெல்லாம் தக்கபடி காக்கணும், தாத்தாக்கள் பெருமையெல்லாம் தக்கபடி நீ காக்கணும், சிந்துமணி பேரழகே சிரித்தபடி கண்ணுறங்கணும், ஆசமகவும் அத்தனையும் கல்லே பெரும்புகளை அள்ளிடணும், ஆசமகமும் பேர அகிலமே சொல்லிடணும், போகும் இடம் அத்தனையும் கல்லே பெரும்புகளை அள்ளிடணும், சீரங்க வெள்ளக்கட்டி நீ சீரியழும் சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டி களைச்சி படுத்தவனே கால
ஆரீரோ ஆரீரோ என் கண்ணேலி கண்ணுறங்கு யாரு ஒன்ன அடிச்சாங்க நீ சொல்லி கண்ணுறங்கு கண்ணே நீ சொல்லி கண்ணுறங்கு கண்ணே நீ சொல்லி எவ்வளவு அழகா இருந்தது பாட்டு. எல்லாரும் தூங்கிடுவோம் போல இருக்கு, அவ்வளவு அருமையா இருக்கு ஐயாவோட குரல்ல. இவங்க சினிமாவில் ஒரு பாட்டு போட்டிருக்கிறாங்க, இப்போ இதே மாதிரி தான் தாலாட்டுங்கய்யா இவங்க பாடுறாங்க. ஆரீரோ ஆரீரோ. எவனாவது தூங்குவானா? யாரும் அந்த மாதிரி யாரும் பாடுறது. ஆமா, அது கண்ணை துறக்கணும் சாமி, கைய புடிக்கணும் சாமி, கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து அணைக்கணும் சாமி, கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. ஏயா கண்ணை மூடி தூங்குறதுக்கு பாட்டு பாடுறீங்கன்னா இது என்ன அநியாயம் பண்ணிவிட்டு இதுல பெண்களை வேற பெருமைப்படுத்த தெண்டல். உங்களுக்கு அருமையா இருக்குங்க உங்க பாட்டு. இப்ப எல்லாம் காதல் அடுத்தது பெரிய கிராமத்துலயும் காதலிக்கிறான். இப்போ எங்கள் காதலை கிண்டல் பண்ணுவான், நீங்கள் எங்கடா காதலிக்க போறீங்க, வைக்க பொருளையும் இதெல்லாம் ஒரு காதலா? ஆமா, எங்க காதல் அப்படி இல்லை, உங்க காதல்லாம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு வந்துங்க ஐயா, சரி, ஒரு ரீசார்ஜ் ஒரு இது பண்ணும், ஒரு மிஸ்ஸிங் கால் கொடுக்கும் ஒரு பையனுக்கு. சரி, அவன் கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுவான், இவன் சார்ஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு காசு இல்லாமல் அடுத்தவங்கிட்டே கடன் வாங்கிட்டு இவன் சார்ஜ் இல்லாமல் போடுவான். அடுத்தவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி இவனுக்கு சார்ஜ் இல்லாம இவன் ஆளு சார்ஜ் இல்லாம போடுவான். அந்த வயசுல எந்த அளவுக்கு ஆர்ச் பண்ணிருக்காரு பாத்தீங்களா ரீசார்ஜ். எப்படி காதல்? சரி, காதலிக்குன்னா பெண்களை நீங்க வந்து அதாவது பெருமைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறீர்கள், ரைட், நியாயம். வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. எங்க கிராமத்துல போய் பாட்டி பாராணி. ஏன் தலைவா, என்ன தலைவா இது, என்ன நடக்குன்னு? வாடி வாடி நாட்டுக்கட்டை அந்த கட்டை தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்துடாது கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் சரியா தொடுவேமா அப்ப பாட்டு. அப்ப அந்த காலத்துல நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க காதல் பாட்டு பெண்களை பெருமைப்படுத்துற மாதிரி? நாங்க எப்படி கொடுத்துருக்கோம்னா ஐயா, அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் உண்டு. இப்ப அந்த காலத்துல இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. கட்டி பூடிடா, ஆமா, மெதுவா மெதுவா தொடலாமாங்கிறது அந்த பாட்டு ஒரு காலத்துல இருந்து. இப்ப பொம்பளை கூப்பிடுது, இது கூப்பிடுது, அவன் கூப்பிட்டான் மெதுவா மெதுவா தொடலாமான்னு அவன் கூப்பிட்டான். இப்போ உங்க சினிமா பாட்டுல அப்படி கிடையாது. கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. இதுக்கெல்லாம் வாசிக்காதீங்க, இதுக்கெல்லாம் வாசிக்காதீங்க. இப்படி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. ஆனாலும் எங்களுடைய காதலினுடைய அந்த வர்ணனை எப்படி, நீங்களும் வர்ணனை காதல் பாட்டு எழுதுறீங்க, சரி, நாங்களும் எழுதுறோம். ஆனால் அதை எப்படி கொண்டுட்டு போகணும், அது எப்படி இந்த மக்களுக்கு கொடுக்கணும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்களையும் கெடாமல் எவ்வாறு கொடுப்பது அந்த மக்களுக்கு. நீங்க வாத்தியார் நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் பையன் படிச்சு எழுதுவான். ஆமா, நாங்க சொல்றதெல்லாம் போய் யாரையா கேக்குறான். அப்புறம் நீ இந்த மாதிரி பாட்டு எழுதினா அவன் என் பேத்தி ஒரு நாள் பாடுது, டாடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடுவோம். என் அம்மா இது யாரா சொல்லி கொடுத்தாங்க? இல்ல எங்க அம்மா இதுதான் சொல்லி கொடுத்து பாட்டு தூக்கம் வச்சுதுங்க. எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு காலத்துல நாங்க சொல்லி கொடுத்து பசங்க கேட்டாங்க, பசங்க சொல்றதா நாங்க கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பாடலாம் நடத்த வேணாம் சார். கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம், கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம், சோடி நாம செந்து நின்னா கோடிசனம் பார்க்க வரும், சோடி நாம செந்து நின்னா கோடிசனம் பார்க்க வரும். கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம், கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம், சோடி நாம செந்து நின்னா கோடிசனம் பார்க்க வரும், சோடி நாம சேர்ந்து நின்னா கோடீசனம் பார்க்க வரும். படுத்துறங்க மனமும் இல்ல, பாய் போட்டால் தூக்கம் இல்ல, படுத்துறங்க மனமும் இல்ல,
பாதையிலே நீ போகும் பாதையிலே ரோசாப்பூ பூக்குதடி நீ போகும் பாதையிலே ரோசாப்பூ பூக்குதடி கொல்லையில தென்னம் மரம் பல்வரிச முத்துச்சரம் சோடி நாம சேர்ந்து நின்னா கோடிசனும் காக்க வரும் தன்னானே தானம் நன்னே தானம் நன்னே தானம் நன்னே தன்னானே தானம் நன்னே தானே தான தன்னே தன்னானே தானம் நன்னே தான தன்னே தன்னானே தான தன்னே தான தன்னே. அருமை அருமை அருமை. பல்வரிசை முத்துச்சரம். நீ நடக்கும் பாதையிலே ரோசாப்பூ பூத்து வரும். இப்படி இருக்கணும் வர்ணனைன்னா. கவிபாடும் சோலையிலே ஆ. குயில் ஒண்ணு கூவுதடி ஆஹா. நீ போகும் பாதையிலே ரோசாப்பூ பூக்குதடி. அந்த மாரி அந்த அந்த காதலை அவ்வளவு பக்தியோடு கடவுளை எப்படி கசிந்து உருகிறானோ ஒரு மனிதன், அதே போல அந்த காதலை கசிந்து உருகி பாடியது. என்ன நாகரிகமா கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க? இத்தனுண்ட முத்தத்தில் இஷ்டம் இருக்கா, இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கா? சிவா ஐயா என்னத்த பாட்டா கொடுத்துட்டு வந்து காதலை செவப்பு சட்டையை வர போட்டுக்கிட்டு தாய அது என்ன இத்தனுண்ட முத்தம், அப்புறம் இங்கிலீஷ் முத்தம், அப்புறம் இச்சித்தா இச்சித்தா கண்ணங்களை பிச்சித்தாங்கிற ஒருத்தி. இது என்ன பரோட்டாவா? அது பிச்சு பிச்சு கொடுக்குறது. நல்லா கேட்குறேன். நான் கேட்குறேன், அவரு கேட்குறாரு. நிறைய பாட்டு சொல்லலாம். அது எதுக்கு சொல்றேன்னா காதலை கெடுத்தீங்க, பண்பாட்டை கெடுக்குறீங்க. இப்போ அடுத்தது பசங்களுக்கு எடுக்கிறீங்க. சரி, எப்படி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க உங்க பாட்டு படத்துல? என்ன படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. ஐயா, காலேஜ் பசங்களுக்கு இப்போ இவங்க இந்த மாதிரி கொடுத்து காலேஜ் பசங்களை வீணாக்குறாங்க. நீங்க காலேஜ் பசங்களை படிக்க சொல்லி ஏதாவது புத்திமதி சொல்லி, அந்த அம்மாவே புத்திமதி சொல்லுதா? அந்த மாதிரி பாடல் இருந்தா அழகா சொல்லி அனுப்புறா பாருங்க. எப்படி? காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவ மாடு மேக்கி ரெண்டா வாக்கியா வரப்புல, கறவ மாடு மேக்கி ரெண்டா வாக்கியா வரப்புல. காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சு, காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவ மாடு மேக்கி ரெண்டா வாக்கியா வரப்புல. கருத்தா படிக்கணும், நிறைய மார்க்கு எடுக்கணும், கருத்தா படிக்கணும், நிறைய மார்க்கு எடுக்கணும். கண்டபடி சுத்தாதப்பா, உன்னை கலெக்டராக்கி பார்க்கணும். நெட்டுக்குடி வீட்டில் துவைக்கிறேன், நெட்டுக்குடி வீட்டில பழைய துணி துவைக்கிறேன். மெத்த உடு கழுவுறண்டாம் மகனே, 4 காசு இருந்ததுன்னா 2 சட்டை எடுக்கலான்னு, 4 காசு இருந்ததுன்னா 2 சட்டை எடுக்கலான்னு ராட்டி தட்டி விக்கிறண்டாம் மகனே, ராட்டி தட்டி விக்கிறண்டாம் மகனே. படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவ மாடு மேக்கி ரெண்டா வாக்கியா வரப்புல, கறவ மாடு மேக்கி ரெண்டா வாக்கியா வரப்புல. பரீட்சைக்கு பணம் கட்ட புல்லு கட்ட வித்து புட்டு, அப்பாடி என் மகனே, அம்மான்னு சொல்லாட்டியும் அப்பாடி என் மகனே, வேலைக்காரி வந்திருக்கேன் சொல்லிடாதே என் மகனே, வேலைக்காரி வந்திருக்கேன் சொல்லிடாதே என் மகனே. காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவ மாடு மேக்கி ரெண்டா வாக்கியா வரப்புல. கருத்தா படிக்கணும், நிறைய மார்க்கு எடுக்கணும், கண்டபடி சுத்தாதப்பா, உன்னை கலெக்டராக்கி
எல்லா வகையிலும் எங்களுடைய கிராமிய பாடல்கள் எவ்விதத்திலும் இந்த உலகம் உள்ளவரையில் பெண்மை சிதைப்பது கிராமிய பாடல் அல்ல, அது தெய்வத்தோடு இணைந்த பாடல், தெய்வ கலையோடு வந்த பாடல். ஆகையினாலே நாங்கள் எப்பொழுதும் பெண்ணின் பெருமையை சிதைப்பவர்கள் அல்ல, அதை கட்டி காத்து தேசத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எப்பொழுதும் காத்து கொண்டிருப்பது கிராமிய பாடலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டுப்புற பாடல் கொஞ்சம் கூட தமிழ் கலாச்சாரம் சிதையாமல் எழுதப்படுகிற பாடல். அதில்தான் பெண்களை பெருமைப்படுத்தும் வரிகள் இருக்கின்றன என்று அருமையாக ஐயா கவிஞர் தில்லை பன்னீர் அவர்கள் பாடி பேசி அமர்ந்திருக்கிறார். இனி இதற்கு பதில் சொல்வதற்காக திரைப்பட பாடல் அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அன்பு சகோதரி கவிஞர் பொற்செல்வி அவர்கள் உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு உங்களை சந்திக்கிறார். வாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கி என முழங்கி இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழச்சியாகவே பிறக்க அந்த இறைவனை வேண்டி எங்களுக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே, நாட்டுக்கு அதாவது நல்ல கருத்தை பெண்களை உயர்த்தி பேசின பாடல் எதுனா திரைப்பட பாடல் தான் எங்களுடைய அணி. சரி, ஐயா பேசினாரு, நான் சந்தோஷம், நாங்க இல்லைன்னே சொல்லல. ஆனா பெண்களை பெருமைப்படுத்தினது எங்களுடைய திரைப்பட பாடல் தான் நாங்க சொல்ல வரோம். என்ன சொல்றோம்னு புரிஞ்சிக்காம பேசுறதா. இப்படிதான் நான் ஒரு இடத்துல கிளாஸ் நடத்தினேன், சிலப்பதிகாரம் எடுத்தேன். சும்மா புளிஞ்சு 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 சிலப்பதிகாரம். கண்ணுக்கு எப்படி இருப்பா தெரியுமா, கண்ணுக்கு எப்படி இருப்பா தெரியுமா. நான் ஒரு பையன் எழுந்தான், கண்ணுக்கு எப்படி இருப்பான்னா நான் சொன்னேன், டே என்னடா இப்படி கேட்டுட்டு, கண்ணுக்கு என்ன மாதிரி கருப்பா அழகா இருப்பான்டா, இது எனக்கு தேவையா? அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க அந்த பதிலு என்ன. அப்புறம் ஏன் கோவலம் ஓட மாட்டான், முடிச்சிட்டான். இன்னைக்கு இந்த காலத்து பேசுறது கஷ்டம். பெண்களை உயர்த்தி சொன்னது எந்த பாடல்? திரைப்பட பாடல் தான் நடுவர். எங்க அணி தலைவர் அழகா, என் தம்பி அழகா பாடிட்டு போச்சு. நீங்க என்ன பேசுறாங்க? சேர்த்த பணத்தை சிக்கனமா, சேர்த்த பணத்தை சிக்கனமா, செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா எங்க அம்மா கையில கொடுத்தோம்னு பெண்மையை உயர்த்தி சொன்னது எங்களுடைய திரைப்பட பாட நடுவர்கள். அதனால புரிஞ்சு. ஆமா, இது கல்யாணம் ஆனவங்களுக்கு பாடினதா, கல்யாணம் ஆகாத ஆளுக்கு பாடினதா? கல்யாணம் ஆனவங்களுக்கும் பாடுனது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் பாடினது. அம்மா கையிலன்னா அவங்க அம்மா கல்யாணம் ஆன பிறகு அம்மா கையில கொடுத்தா பொண்டாட்டி சோறு போடாதுமா? உங்களுக்கு தெரியாதா? இன்றமும் கிராமங்களில் மனைவியை அம்மா என்று அழைப்பதும் கணவனை ஐயா என்று அழைப்பதும் இன்னும் வழக்கத்துல இருக்கு. வீட்டுக்கார அம்மா கையில. ஆமா, நல்ல வேலை தப்பிச்சேன் நான். ஆமா நடுவர் அவர்களே, இன்றைக்கு என்ன பேசுறோம்னு நினைச்சிட்டு பேசணும். ஒண்ணு இல்ல, பெண்களை உயர்த்தி சொன்ன பாடல். அதாவது பெண்ணுக்கு 2 வீடு, பெண்ணுக்கு 2 வீடு. ஆமா, நாங்க ஆணுக்கு 2 வீடு, அது சின்ன வீடு, அதை நான் பேசல. பெண்ணுக்கு 2 வீடு, பெண்ணுக்கு 2 வீடு. என்னென்ன? அண்ணே போய் வரவா, அருகே போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில்வாள் மீச வச்சே அண்ணன் ஒன்ன விட்டு, புலிவாள் மீச வச்ச புருஷனோட போய் வரவா, சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடந்தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெட்ட இடந்தானே, வண்டி மாடு 8 வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, கத்தாலம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே போறவளே, பொண்ணு பிறந்த விட்டு போறத என்ன அழகா சொன்னது எங்களுடைய திரைப்பட பாடல் நடுவர்களே. 2 வீடுங்கிறது பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டா? ஆமா நடுவர்களே, இவங்க பாட்டுல அப்படியே எல்லாமே நல்ல பாட்டு அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன் நடுவர்களே, ஒன்னழக மறைச்சிருக்கும், ஒன்னழக மறைச்சிருக்கும் வசந்த வேலை ரவுக்க துணி, ஒன்னழக மறைச்சிருக்கும் வசந்த வேலை ரவுக்க துணி, ஓரங்கிழிஞ்சதென்ன சொல்லம்மா, அதில் பொய்யார தெரிவதென்ன சொல்லம்மா, என்னடி முனி அம்மா உன் கண்ணிலே மை, யாரு வச்ச மை இது நான் வச்ச மை, நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாரேன், ஒன்னழக மறைச்சிருக்கும் ஒழிந்த வேலை ரவுக்க துணி, ஓரம் கிழிஞ்சதுன்னு சொல்லமா, அதில் ஒய்யாரம் தெரிவதுன்னு சொல்லமா. இது நல்ல பாட்டா? நாங்க நிலவுக்கே நாங்க ஆடகட்டி பேசின பாடல் நடுவர்களை எங்களுடைய திரைப்பட பாடல். சும்மா பேசக்கூடாது. இந்த பாட்டாவது பாடிடலாம், சரி. இன்னும் ஒரு நாட்டுப்புற பாட்டை பாடவே முடியாது. இதை ஃபுல்லா நீங்க தான் பண்ணணும்.
நாட்டுப்புற பாட்டு நல்லா இருக்கும், நீங்க என்ன இப்படி சொல்றாங்க? நீங்க பாடுங்க. ஏ கொல்லையிலே கொய்யா மரம் கொழுந்தேனாரு வச்ச மரம் கொழுந்தேனாரு வச்ச மரம் கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு கொழுந்தனார. என்ன பாட்டு பாடுறாங்க? நாங்க பாடியிருக்கோம் பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு மனைவியை தாயார் மதித்து பாடிய பாடல் எங்களுடைய திரைப்பட பாடல்களே. கால சுமை தாங்கி போலே மடியில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துளியில் என் தடி தடி ஆலம் விழுதினை போல் உறவு ஆயிரம் இருந்து இப்படி இல்ல பாட்டு நல்லா தான் இருக்கு. என்ன அருமையா நாங்க வந்து உங்க கண்ணுல நீர் வழிஞ்சா எங்க கண்ணுல உதிரம் கொட்டுதுன்னு சொல்லி ஒரு ஆண் ஒரு பெண்மை அதுல இன்னொரு வரி கூட நறுவரார்களே. என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் சொல்லுவாங்க. பலே பலே பலே. மனைவியை தெய்வமா பாக்குறேன். தெய்வமா ஒரு மனைவியை அம்மா மதிக்கிறதை விட தெய்வமாவே என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் சொன்னது எங்களுடைய திரைப்பட பாட்டுல. அது தெரியாம வந்து சும்மா பேசக்கூடாது. கணவன் மனைவியை தெய்வமா பாக்குறான், தெய்வமா பாக்குறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு கணவன் ஒரு மனைவியை ஒரு தெய்வம் ரேஞ்சுக்கு பாடினது எங்களுடைய திரைப்பட பாட்டுல. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே உதயில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் பாடல். நடுவர்களே, என்ன இருந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் சரி பெண்களை போட்டுனா சந்தோஷம் வரும். அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க அம்மாவின் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால பெண்மையை எந்த நாடு போற்றுகிறதோ எந்த உலகம் போற்றுகிறதோ எந்த வீடு போற்றுகிறதோ அந்த வீடு நிறைவான வீடாகவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் வீடாகவும் இருக்கும் என்று கூறி திரைப்பட பாடல் தான் பெண்களை அதிகம் போற்றியுள்ளது என்று கூறி வாய்ப்பளித்த நடுவருக்கும் வாய்ப்பளித்த புதுச்சேரி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வணங்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் பொற்செயல் அவர்கள் திரைப்பட பாடலுக்கு நல்ல தரமான கருத்துக்கள்லாம் எங்ககிட்ட இருக்குதே சொன்னாங்க. உங்க கூட வர்ணனை சரியா இல்லை, நாட்டுக்கட்டை அந்த கட்டைன்னு பாடுறாங்களேன்னு. ஆனால் நல்ல பாடல்லாம் இருக்கு. தமிழ் இலக்கியத்தையே அப்படியே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஓமையாக கொடுத்தார் கவியரசு கண்ணதாசன். கம்ப ராமாயணத்தில் வர்ற சீதை நீ, சகுந்தலை நீ, மணிமேகலை நீ, அழகா எல்லாருக்கும் எல்லா ஓமையும் கொடுத்தார். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கும் நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. ஆ கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா,
சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. இதை விட என்னங்கய்யா வர்ணனை வேணும்? சீதையையும் ராமாயணத்தையும் மணிமேகலையும் ஒரு பெண்ணுக்கு ஓமையாக சொன்ன கவிஞன் திரைப்பட கவிஞன் என்று நான் சொல்லலைங்க, நான் சொல்லக்கூடாது. இப்போ அதெல்லாம் கவிஞர் பொற்செல்வி சொல்லி அமர்ந்திருக்கிறார். இனி இதற்கு பதில் சொல்வதற்காக நிறைவு பேச்சாளர் நாட்டுப்புற பாடல் தான் பெண்மையை பெருமைப்படுத்துகிறது என்று வாதிடுவதற்காக இசை ஆசிரியை திருமதி கவிதா அவர்கள் உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசை வாங்க. சுளையும் முற்றை கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காட்சி பாய்கிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியனை என்பேன் தமிழை என்றும் என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப அருமையான தலைப்பில் கொடுத்துருக்கீங்க. உண்மையா எனக்கு ஏற்ற தலைப்பு இதுதான். அப்படியா? ஆமா. இந்த உலகமே நடுவர்களே, இந்த உலகமே மண்ணின் மீது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வேற எங்க மீது இருக்கு? கிடையாது, ஒரு பெண்ணின் மீது தான் நடுவர்களே இருக்குது. ஓஹோ, பெண்ணின் பின்னால் தான் உலகமே. உண்மைதான் நடுவர்களே. எப்படி? ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கடவுளுடைய அருள் தான் ஆண் குழந்தை பிறக்கும். கடவுளினுடைய அருள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். சரி, கடவுளே வந்து பிறக்க வேண்டும் என்றால் அது பெண் குழந்தையா தான் இருக்கும் நடுவர்களே, இல்லையா? இந்த செய்தியை கொண்டு வந்து கூட எங்க நாட்டுப்புற பாடல் தாங்க கொடுத்தாங்க. 90 அதாவது 90 91 வந்து வரக்கூடிய ஒரு பாடல். அப்பெல்லாம் வந்து செல்போன் கிடையாது இல்லையா? இப்பெல்லாம் உடனே ஒரு போன் பண்ணுவான். போன் பண்ணி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாமா அப்படின்னு நம்ம கேட்போம் அம்மா கிட்ட. சரி, இப்ப அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹாஸ்டல்ல அதாவது விடுதியில தங்கி படிக்கக்கூடிய மாணவி அம்மாவுக்கு கடிதம் எழுதுறா, நல்லா இருக்கீங்களாம்மா. அதை வீட்டு வேலை செஞ்சு படிக்க பொண்ணுக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கணும், பேனா வாங்கி கொடுக்கணும். அப்போ இப்போதான் இலவசம். அப்போல்லாம் வந்து இலவசம் கிடையாது. இந்த 90களில் படித்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கருத்தை கொண்டு வந்து அழகா அந்த குழந்தை அம்மா படக்கூடிய கஷ்டத்தை அழகா எடுத்து கொடுத்தாங்க தெரியுமா? இதை விட என்னங்க வேணும் பாட்டு பெண்ணுடைய பெருமையை சொல்றதுக்கு? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானோ இருக்கிற உருப்படியா படிக்கிற, ஏதோ நானோ இருக்கிற உருப்படியா படிக்கிற, யாரும் இல்ல நமக்கு நீயும் எப்படி இருக்கன்னு நினைக்கிற, யாரும் இல்ல நமக்கு நீயும் எப்படி இருக்கன்னு நினைக்கிற, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூட போகணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளிக்கூடம் போகணுன்னு பாத்திரத்தை வித்தீங்களே, எந்த பானையில் சமைக்கிறீங்கன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறீங்கன்னு எழுதுங்க. புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் கூலி கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் கூலி கொடுக்கலையா, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னீங்களே, நெஞ்சி வேதனை எனக்கு நீயும் மஞ்ச பத்தை தான் போட்டுக்கம்மா, நெஞ்சி வேதனை எனக்கு நீயும் மஞ்ச பத்தை தான் போட்டுக்கம்மா, நெஞ்சி வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தை தான் போட்டுக்கம்மா, நெஞ்சி வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தை தான் போட்டுக்கம்மா. இப்படிக்கே உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி.
இவ்வளவு வறுமையில வர்ற பொண்ணுக்கு பேர் எப்படி வச்சிருக்கான் பாத்தீங்களா? கோடீஸ்வரி. அதுதான் நாட்டுப்புற. குழந்தையிலே தன்னுடைய வறுமையை நினைத்து படிக்கக்கூடிய பெண் பிள்ளை மட்டும் தான் நடுவர்களே. ஆம்பளை பிள்ளை அப்படியா இருக்கான், ஊதாரித்தனம் பண்ணிட்டுலாம் அலையறான். போனது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் பீச்சுக்கு கூட்டு போனாருங்க. உங்களையா? ஆமாங்க. சரி. பீச்சுக்கு கூட்டு போய் மடியில படுக்க வச்ச, என் மடியில படுத்துட்டாரு. படுத்துட்டு என் முகத்தை பார்த்து, கண்ணே உன்னை பார்த்த பிறகு நிலவு வானம் எதையும் தெரியவில்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் மாமா அவ்வளவு அழகா இருக்க நான் அப்படின்னேன். அவரு சொன்னாரு, நீ அழகா இல்ல, ரொம்ப அகலமா இருக்க அப்படின்னாரு. வானத்தையே மறைச்சிச்சோ முகம். ஆமா நடுவர்களே. இருந்தாலும் இப்படிப்பட்ட காரணம் என்ன, எதனாலன்னு சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர் இப்படி பேசுறானே என்ன காரணம் தெரியுமா? நல்ல முகத்தை காட்டுனீங்க, அவர்கிட்ட தலையை காட்டுனீங்கன்னு வச்சுக்கீங்க. இவருங்க இப்படி ஒரு தலையை எங்கேயாவது பாத்துறீங்களா? என் தலையை பார்த்து நீங்க ஏன் குறை சொல்றீங்க? ஏமா உங்களுக்கு கிராமத்துல தான் சொல்லுவாங்க, சுருட்ட முடி சோறு போடும், கோர முடி குடியை கெடுக்கும். அந்த பக்கம் சேராதீங்க. அந்த பக்கம் புள்ள பாருங்க. அந்த யாரு தான் கண்டுபிடிச்சானே தெரியல. சுருட்ட சோறு போடுமா, கோர குடியை கெடுக்குமா. அப்ப சொட்டை என்ன செய்யும் கேப்பம்ல? சொட்டை ஒண்ணுமே இல்லாத போவோம், அவ்வளவுதான். நல்ல வேலை. ஆனா அந்த சொட்டைக்கு ஒரு தத்துவம் சொன்னா வருமா? என் பள்ளிக்கூடத்துல ஒருத்தன், கடவுளுக்கு நாமா கொடுத்தா அது மொட்டை, கடவுளா எடுத்துக்கிட்டா அது சொட்டைன்ட்டான். இப்படி ஒரு தத்துவத்தை கேள்விப்பட்டதே கிடையாது போனி நானு. நடுவர வேலையை இவங்க எப்படி பாடுறாங்க தெரியுமா? திரைப்பட பாடல பொம்பளை பிள்ளை எப்படி பாடுறாங்க தெரியுமா? அடிடா அவள, வெற்றா அவள, தேவையே இல்ல, அவ்வளவுதான். அது மேல பாருங்க. எவண்டி பொண்ண பெத்தான் 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 பெத்தான், கையில கிடைச்சா செத்தான் செத்தான். பெண்களை பெருமைப்படுத்ததான் நான் கேக்குறேன். பெண்ணின் பேரு நாங்க அப்படிதான் நினைப்போம் நடுவர்களே. பாரதியார் கூட சொல்லிருக்காரு, மங்கையரார் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிருக்காரு பாரதியார். ஆமா ஆமா இல்லையா? பெண்ணுடைய பெருமை எங்க இருக்குதுன்னா எங்க நாட்டுப்புற பாடல் தாங்க. மங்கையரா பிறப்பதற்கு மாதவம் செஞ்சுட்டு வரணுமாமா? ஆமா. அப்ப ஆண்களா பிறக்கிறதுக்கு நாங்களா என்ன அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? இதையே சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். புருஷன் அமையிறது புரோக்கர் கொடுத்த வரம். என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, ஒரு ஃப்ளோவில் வருது, அதுவே தானா. நம்ம என்ன பண்ண முடியும்? நடுவரே, ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த செய்தியை கூட கொண்டு வந்து எங்க நாட்டுப்புற பாடல்ல வச்சோம் தெரியுமா? எப்படி வச்சோம் தெரியுமா? எப்படி சீதை கொண்டு வந்து? ஆமாங்க, கணவன் இருக்கிற இடத்துல தான் எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்ற செய்தியை நாட்டுப்புற பாடல்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. சொன்னது போல் செய்ய வேணும் ராசா, சுகமாக வாழும் உங்க ஆசை ராசா. சொன்னது போல் செய்ய வேண்டும் அன்பு ராசா, சுகமாக வாழும் உங்க ஆசை ராசா. காதலுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நீங்க, காதலுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நீங்க. உங்க காலு பட்ட எடை எனக்கு கோயிலுக்கு, காலு பட்ட எடை எனக்கு கோயிலுக்கு. ஏனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே, மானே என்று சொல்லி இந்த மயக்க வந்தவர், அப்படியே மறைச்சு நின்றவரே. சொன்னது போல் செய்ய வேண்டும் அன்பு ராசா, சுகமாக வாழும் உங்கள் ஆசை ரோசா. காதலுக்கு உயிர் கொடுத்த நீங்க, உங்க காலுப்பட்ட இடம் தான் கோயிலுங்க அப்படின்னு சொன்னது நாட்டுப்புற பாடல் இல்லைங்களா? அப்படி வயலுக்கு நடவு பாட நாங்க எப்படி எங்க மாமாவை கூப்பிடுவோம் தெரியுமா? தந்தன 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 தான தந்தன தந்தனா ஏ மச்சா, தந்தன 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 தான தந்தன தந்தனா ஏ மாமா. வானம் பொழிந்து விட்டு மாமா, வந்தன வந்து விட்டு மாமா. தந்தன 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 தான தந்தன தந்தனா ஏ மச்சா, தந்தன 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 தான தந்தன தந்தனா தான். சித்திர சம்மா நெல்லி எடுத்து சிங்காரமா விதவெதச்சி சொக்க தங்க நகை எடுப்போம். மதிமக கோயிலுக்கு மல்லு வெட்டி கட்டி கிட்டி, மதிமக கோயிலுக்கு மல்லு வெட்டி கட்டி கிட்டி, மந்தையில நின்னு கிட்டி மனமார பாடிடுவோம். தண்ணீரே நாயனே தானானே நானே, வானம் பொடிஞ்சிடுச்சி மாமா, மண்ணே நனைஞ்சிடுச்சி மாமா, வானம் பொடிஞ்சிடுச்சி மாமா, மாமா மாமா, மண்ணு நனைஞ்சிடுச்சி மாமா. அருமை அருமை. விவசாயத்துக்கு முக்கிய காரணமே நாங்க நாட்டுப்புற பாடல் தான் நான் கேக்குறேன். அதை விட்டுட்டு நாங்க விவசாயம் செஞ்சா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? வாடா மாப்பிள வாழை தோப்புல
பந்து விளையாடலாம் கூப்பிடுறாங்க, வாலிபால் விளையாடலாமா, பந்து விளையாடலாம். விவசாயத்தை உருவாக்குவது பெண்கள், அந்த பெண்களை பெருமைப்படுத்துங்கன்னு சொன்னா செஞ்ச விவசாயத்தை அழிக்கிறதுக்கா பாட்டு கொடுப்பீங்க? நல்லா இருக்குமா? நடுவர் அவர்களே, பணக்காரர்கள் காலையில் தினமும் எழுந்து ஓடுகிறார்கள் தன்னுடைய வயிற்றை குறைப்பதற்காக. ஏழைகள் காலையில் இருந்து தினமும் ஓடுகிறார்கள் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. நடுவர் அவர்களே, ஒரு காலத்திலலாம் கூழ குடிச்சவெல்லாம் ஏழை, சோறு சாப்பிடுறவெல்லாம் பணக்காரன். இன்னைக்கு கூழ குடிக்கிறவெல்லாம் பணக்காரன், சோறு சாப்பிடுறவெல்லாம் ஏழை. நடுவர் அவர்களே, இல்லையா? ஆமா ஆமா. ஒரு ஏழை தாய் நடுவர் அவர்களே, காலையில எந்திரிச்சு குழந்தைய தூங்க வச்சுட்டு அறுப்பறுக்க போகணும் வயலுக்கு. குழந்தை அழுத, கை குழந்தை அழுதா அவங்க அறுப்பறுக்க முடியுமா? வேலையில சிந்தனை வராதுன்ற தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி தூங்க வைத்து அதுக்கப்புறம் அறுப்பறுக்க போறாங்க. எப்படி பாடுறாங்க தெரியுமா? ஆராரோ ஆரிரரோ கண்ணே ஆராரோ ஆரிரரோ கண்ணே என் கண்மணியே சீக்கிரமா நீ உறங்கு, கோழிக்கு நேரம் முன்னே நெல்லறுக்க போகணுண்டா, நெல்லறுக்க போகணுண்டா. ஆராரோ ஆரிரரோ கண்ணே ஆராரோ ஆரிரரோ முழங்காலு சேர்த்துக்குள்ள முன்னமன ஏறணுண்டா, முழங்காலு சேர்த்துக்குள்ள முன்னமன ஏறணுண்டா. அந்தி வயல் சாய்ந்த பின்னும் நாத்து நட வேணுமடா, நாத்து நட வேணுமடா. ஆராரோ ஆரிரரோ கண்ணே ஆராரோ ஆரிரரோ. ஆராரோ ஆரிரரோ கண்ணே ஆராரோ ஆரிரரோ. ஆராரோ ஆரிரரோ கண்ணே ஆராரோ ஆரிரரோ. நடுவரவர்களே, மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் என்று சொல்லுது எங்களுடைய நாட்டுப்புற பாடல். பெண்களுடைய பெருமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரப்பாச்சி பொம்மையை ஒரு கையில கொடுத்து பாருங்க எங்க குழந்தைகிட்ட, அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்க்கக்கூடிய சிறப்பான பெண்களுடைய பாடல் தான் எங்களோட நாட்டுப்புற பாடல் என்று சொல்லி வாய்ப்பளிப்பதற்கும் வாய்மொழி கேட்டதுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக பேசியிருக்கிறார் திருமதி கவிதா அவர்கள். இப்போ 4 பேச்சாளர்களும் அவரவர்களுக்குரிய கருத்துக்களை பேசி பாடி வாதிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பாட்டு மன்றத்துக்கு இப்போ தீர்ப்பு சொல்லியாகணும். பெண்களை பெருமைப்படுத்தும் பாடல் திரைப்பட பாடலா இல்லை நாட்டுப்புற பாடலா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் வந்தால்தான் அந்த குடும்பம் ஒளி பெறுகிறது. அது வரைக்கும் இருண்ட வீடாக தான் இருக்கும்னு ஒரு பொருள். அதனால தான் வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்த அந்த பெண் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வாழ்ந்து 80-85 வயசு ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு, மனைவிக்கு. வீட்டில் இருக்கிற அப்படியே படுத்து கிடக்கு இந்த அம்மா. ஒட்டிய தேகம். புருஷன் பார்க்குறான். ரோசாப்பூ மாதிரி இருந்த முகம் இன்னைக்கு அப்படி இல்லை, காஞ்ச புல்லுக்கட்டு மாதிரி கிடக்கு. அண்ணன் நடை போட்டு வந்தா கல்யாணத்திலிருந்து வரும்பொழுது ஆரம்பத்தில், இன்னைக்கு நடக்கிறதுக்கே தள்ளாடி கீழே கிடக்கிறா. நிலா மாதிரி இருந்த முகம் வறண்டு போய் வறள் நிலமாக காட்சி தருகிறது. மான் விழி ஆரம்பத்தில் 60 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி சாக கிடக்கிற அந்த சூழல். அப்ப பார்க்கிறாரு, மான் விழி குழி விழுந்த கண்களா மாறி போச்சு. இதையெல்லாம் பார்க்கிறாரு பாரதிதாசன். எப்படி இருந்த மனைவி இப்படி ஆயிட்டாலே, ஆனாலும் எனக்கு அதில் இன்பம்ங்கிறார். எதுவும் இல்லை. முகம் அழகா இருந்தா மகிழ்ச்சி, முகம் அழகா இல்லை. கண்கள் மான் விழியா இருந்தா மகிழ்ச்சி, கண்கள் மான் விழி இல்லை. முகம் ரோஜாப்பூ மாதிரி இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லை. அழகா துள்ளி குதிச்சு மானு போல துள்ளி குதிச்சு சதிராடும் நடையில் அண்ணன் நடை போட்டு வந்தா நடக்கிறதுக்கே முடியாம கீழே விழுந்து கிடக்கிறா. ஆனால் எனக்கு அது இன்பம்னு அழகா குடும்ப வீட்டில் எழுதியிருப்பார் பாருங்க. புது மலர் அல்ல. பொண்டாட்டியை பார்த்து பாடுறாரு. 70 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு பக்கத்தில் விழுந்து அந்த நடக்க முடியாமல் கிடக்கிற மனைவியை பார்த்து பாடுறார். புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல முகம், வறள் நிலம், குழிகள் கண்கள். எது எனக்கு இன்பம்? இது என்ன இன்பம் தரலையே, எது எனக்கு இன்பம் சொன்னார் பாருங்க. அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே இன்பம்னா.
உயிரோட இருக்கா இல்லையா, எனக்கு அதுதான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி. மனைவி அழகா சொன்னார் அன்னைக்கு பாரதிதாசன். அதை அப்படியே உள்வாங்கி திரைப்பட கவிஞன் கொடுத்தான் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எப்படி இல்லாம இருப்பான் ஆண்கள். நான் கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையை முழுமை பெற்று அவனை சிறந்தவனாக உயர்ந்தவனாக மாற்றுவது வருகிற மனைவியின் கையில் தான் இருக்கிறதுங்கிறத அழகா கண்ணதாசன் சொன்னான். இது படத்துக்காக எழுதப்பட்டதல்ல. அவர் திருமணத்திற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாறியதுன்னு அனுபவத்தில் எழுதுனது பாருங்க. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் உலகில் புகழும் கிடைத்ததடி, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையில என் வாழ்க்கையிலே அப்படியே நடந்தது. கல்யாணத்துக்கு முன்னால் எனக்கு இருந்த புகழை விட திருமணத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு போனது. நான் அனுபவத்தால் உயர்ந்ததை சொல்லுகிறேன். இதுதான் எல்லாருடைய ஆடவனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. வருகிற மனைவியை பொறுத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கை திசை மாறுகிறதா அல்லது நல்ல திசையை நோக்கி செல்லுகிறதாங்கிறது. அதுலயே சொல்றாரு பாருங்க, குடும்பம் கல்யாணம் ஆன பிறகு ஒரு ஆடவன் தன் குடும்பத்திற்காக அத்தனையும் இழக்கிறான். தியாக மனப்பான்மையோடு ஒரு ஆடவன் வாழ்கிறான். அவன் வாழ்ந்து முடிந்த பிறகு அப்பாவுக்கு அம்மாவுக்காக வாழ்கிறான், சகோதரிகளுக்காக வாழ்கிறான், பிள்ளைங்களுக்காக, பேர பிள்ளைங்களுக்காக வாழ்கிறான். எல்லாரும் ஒவ்வொரு சமயம் விட்டு விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இறந்து போயிடுறாங்க. பிள்ளைங்க இவனே பார்த்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறோம். மகன் திருமணமான பிறகு வெளியில போயிடுறான். ஆனா கடைசியில் அவன் கூட யார் இருக்கிறா? மனைவி மட்டும்தான். தள்ளாடி அவன் விழுகிற பொழுது தண்ணி வேணும்னு பொழுது இருங்கத வரேன்னு போய் வெந்நீர் வச்சு கொண்டு வந்தது கொடுக்குற அந்த கரம், அதை பார்த்துட்டு சொல்றான். பாடுறாரு பாருங்க கண்ணதாசன், எத்தனையோ பேர் எனக்கு இருந்தாங்க. ஆலம் விழுது மாதிரி ஆலமரம் இருக்கும், அதுல விழுதுகள் நிறைய தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு அது பெருசு இல்லடி, கடைசி வரைக்கும் ஆணி வேறாக இருந்து நீ என்னை காப்பாத்திட்டு இருக்கியன்னு மனைவியை பார்த்து கண்ணதாசன் பாடுறாரு பாருங்க. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குணமடியோ என்னை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவைகள் யார் அறிவார், தெய்வம் ஒன்றே அறியும்னு தெய்வம் பாடினார, அதே அவர் தான் சரணத்தில் பாடுறாரு. ஆலம் விழுதுகள் போல் 1000 உறவு எனக்கு இருந்தது, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கவியரசு கண்ணதாசன் மனைவியை பெருமைப்படுத்துறானே. இது உங்களுக்கு பெருமையா தெரியலையா? பெண்ணை பெருமைப்படுத்துகிற பாடலா இது உங்க காதல விழலையா? இப்படி என்ன பாக்குறாரு, ஏயா எல்லா பாட்டும் இதே மாதிரி இருக்காயா, மூச்சை பிடிச்சிட்டு கத்துற அப்படின்னு அந்த பார்வை எனக்கு தெரியுது. இதே கண்ணதாசன் தான் மனைவியா இருக்கும் பொழுது இவ்வளவு பெருமையா பாடிய கண்ணதாசன் காதலியா இருந்து காதலிச்சு தோத்து போயிட்டா பெண்ணே படைக்காதரா கடவுளேன்னார். பொம்பளையே வேணாம்டா, நீங்க சொன்னீங்கல்ல பொம்பளையே வேணாம் போடான்னு பாடுறான்னு, முதல்ல அதுக்கு வித்திட்டவன் உங்க திரைப்பட பாட்டுக்காரன் தான், கண்ணதாசன் தான். வசந்த வாழ்க்கையில காதல் தோல்வி வந்த பிறகு பாடுறாரு, யமனோட ஏஜென்ட் பெண்கள்ங்கிறார். யமனுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குறாங்களா இங்கே, பிடிச்சி ஆள் அனுப்புறது சொன்னார் பாருங்க ஒரு பாடல்ல. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக என்ன தண்ணி பொம்பளைக்கெல்லாம் பெண்கள் காட்டும் அன்பு கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன்.
கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஆலம் விடுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விழா உன் கண்ணில் நீர் வழிஞ்சா என் கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொல்லிவிட்டு பெண் அன்பு நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பதுங்கிறீங்களே, எப்படி அப்புறம் ஏற்றுக்க முடியும்? கடவுளை பெண்களையே படைக்காதரா கடவுளேன்னாரு. இவங்க தான் பெண்களையே படைக்காதீங்க. ஒரு பாடல், அது காதல் தோல்வி பாட்டு தான். எத்தனை பெண் படைத்தான், எல்லோர்க்கும் கண் படைத்தான், அத்தனை பெண்களிலும் ஆசையிலும் விஷம் கொடுத்தான். எத்தனை பெண் படைத்தான், எல்லோர்க்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசையிலும் விஷம் கொடுத்தான். ஊரெங்கும் தூவி விட்டான், உள்ளத்திலே ஏவி விட்டான். ஊரெங்கும் தூவி விட்டான், உள்ளத்திலே ஏவி விட்டான். ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். பெண்ணையே படைக்காதீங்க. நீங்க தான் எங்கம்மா பெருமைப்படுத்துறீங்க வந்து நின்றுட்டு? அவனை கூட்டிட்டு வரணும்டான்றாரு. மேலே போய் கடவுளை அங்கே இழுத்துட்டு வரணுமா? வேணாங்க, நீ வந்து காதல் பண்ணி பாரு, அனுபவிச்சு பாரு, அப்பதானே உனக்கு தெரியும் பொம்பளைங்களே படைக்க மாட்டேன்னாரு. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். ஆவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். பொம்பளைய படைக்காமலே விட்டுருமா? விட்டுட்டா எப்படி உலகம்? பெண் இல்லைன்னா உலகம் இல்லை, பெண் இல்லைன்னா எதுவும் இல்லை, பெண் இல்லைன்னா உலகமே இல்லை. எல்லாமே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னா ஆக்கிறதும் பொண்ணு அழிக்கிறதும் பொண்ணு இல்லை. நல்லது ஆவது பெண்ணாலே, கெட்டது அழிவது பெண்ணாலே. எப்படி பெண்களை பெருமைப்படுத்தலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பெண்களை பெருமைப்படுத்த பட்டினத்தார் காதற்ற ஊசியும் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அன்னைக்கு அந்த காலத்திலேயே கோடீஸ்வரன் பட்டினத்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு பார்த்தாரு, உலகமெல்லாம் பொய் போல் இருக்கு, உலகமே பொய். தாயும் தகப்பன் இரவல். எங்க அப்பாட்ட கத்துக்கிட்டு அந்த பாட்டெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு அவர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, நம்ம பக்கத்தில் உட்காந்து பாடு. அவர் எழுத சொன்னாது, ஆனா பாடுவாரு கேட்டுட்டு இருக்காரு. தகப்பன் இரவல், நீ தாலி கட்டி கொண்ட பெண்டிரம் இரவல், கட்டிய சோமன் இரவல், நாளை கட்டி கொண்டு போகும் பாடையும் இரவல். எல்லாமே இரவல்றான்னு ஒரு சித்தர் பாடி இருக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு தான் பட்டினத்தாரு அந்த கோடீஸ்வரம் புள்ள ஒரே ஒரு சீட்டை எழுதி வச்சுட்டு பெட்டியில ஓடி போயிட்டான் வீட்டை விட்டு. அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, பெட்டியை திறந்து பார்த்தா அதில் ஒரு சீட் இருக்கு. என்னடா அதுக்கான? காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழி தண்ணீர்க்கே எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்படி போன அவரும் அம்மா இறந்த பிறகு மறுபடியும் ஓடி வந்து 10 பாட்டு பாடினார் அவர். இன்னைக்கு அது முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமர்ந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி வயிற்செறிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ தீமூட்டுவேன் பாடுறாரு. பாடி நெருப்பு வைக்கிறார். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, நானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னு சொல்லி நெருப்பு வைக்கிறார் அம்மாவுக்கு. அம்மாவை துறக்க முடியலையே. கல்வாரி மலையில சிலுவையில் அறையிறாங்க இயேசுபிரான. சிலுவையில் அறையும் பொழுது கூட தாயை நினைத்து அழுதவர் இயேசுபிரான். உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மதங்களும் பெண்மையை போற்றுகிறது. அந்த பெண்மையை திரைப்பட பாடல் போற்றுகிறதா இல்லை நாட்டுப்புற பாடல் போற்றுகிறதான்னு பார்த்தா திரைப்பட பாடல் போற்றுகிறது, அதே வகையில் தூற்றுகிறது. நாட்டுப்புற பாடல் அப்படி இல்லை. அம்மாவுடைய பெருமை எப்படிங்க? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே தானளித்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் மகற்கென்றும் சொல்லாமல் சொல்லி எழும் தெய்வத்தின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையருது. சில பசிக்கும் முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. சிலர் துடிக்கும் நிலை கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கும் தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. அதன் பேர் தாண்டா தாய்மன்னா. அந்த தாயை போற்றுபவன் யார்? நீங்களும் போற்றுறீங்க. 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள் இருந்தது. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. பாண்டிங்க திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா.
ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பான். தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் நொந்ததில்லை. கந்த துணி கட்டினாலும் கண்கங்க பார்த்ததில்லை. பொண்ணை கேட்ட வாயில் ஒரு சேலை கேட்ட ஆத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லைன்னு இளையராஜாவே எழுதி பாடிய பாடல்கள்லாம் இருக்குதான். ஆனா எல்லா பாடலும் அப்படி இருக்கா? தாயை பற்றி ஒரு சில பாடல்கள் அப்படி பாடிட்டு அதன் பிறகு பெண்களை எல்லாம் இன்னைக்கு மோசமான பாடல்களை எழுதி அவங்கெல்லாம் சொன்னாங்களே, மேடைகளில் பாட முடியாத பாடல்களையும் பாடி இந்த இளம் தலைமுறையை சீரழித்துக் கொண்டிருப்பது திரைப்பட பாடல்கள். ஆனால் நாட்டுப்புற பாடல் நிறைய சொல்லலாம். தாயை பற்றியும் பெண்களை பற்றியும் பெருமைப்படுத்துகிற பாடல்களை ஒரே ஒரு பாடலோடு இந்த மாமன்றத்தை நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். நண்பர்களே, தாயினுடைய பெருமையை ஒரே ஒரு பாடல். ஒரு பையன் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றான், மழையில நனைஞ்சிக்கிட்டு வர்றான். அன்பு எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். தாய் அன்பு எப்படி இருக்கும்? அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு, அண்ணனுடைய அன்பு, தம்பியுடைய அன்பு, தங்கச்சியுடைய அன்பு, எல்லாம் பாசம் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் பாசத்தை காட்டுற விதம். நடந்து போயிட்டு இருக்கிறேன், கல்யாணம் ஆன புதுசு, கிராமத்தில் இறங்கி எங்கள் வீட்டுக்கு போகணும். நான் முன்னாடி போகிறேன், எனக்கு பின்னாடி என் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா, 3 பேரும் நடந்து போகிறோம். பெரிய கல் ரோட்டில். நான் பெறாக்க பார்த்துக்கிட்டே போகிறேன். நான் திடீர்னு காலில் இடிச்சுக்கிட்டு போய் குப்புற கிடக்குறாங்க விழுந்து. இந்த இடத்துல அடி காயம், ரத்தமாக வருது. என் மனைவிக்கு பின்னாடி இருந்த எங்கள் அம்மா ஓடி வந்து பிடிச்சிட்டு, ஐயோ புள்ள கீழே வந்துட்டானே, அடிபட்டுதாப்பா, ஐயோ ரத்தம் வருதே, நான் என்ன பண்ணுவேன், இங்கே கொண்டாந்து எவனோ ஒரு பையன் கல்லை போட்டானேன்னு பதறுது. பொறுமையா நிதானமா எங்க மனைவி நடந்து பக்கத்துல வந்து, கண்ணு என்ன புடறையில இருக்கு, ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசுற மணிக்கணக்கில் கல்லு இத்தனோண்டு கல்லு கிடக்கு, அதை பார்க்க தெரியல உனக்கு? என் தாய் என் மனைவி 2 பேருமே எனக்கு அடிபடக்கூடாது என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் தாய் காட்டுகிற பாசத்தின் அந்த உருவம் வேறு, மனைவி காட்டுகிற பாசத்தின் உருவம் வேறு. இதை தான் அழகா தாயை பற்றி சொல்லும்போது சொல்கிறான். அது ஒரு பையன் போய் மழையில் நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றான். அப்பா கேட்குறாரு, ஏண்டா லூசு பிள்ளை, மழை வருது தெரியுதுல்ல, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் 500 ரூபா நான் தான் கட்டணும், அறிவு இருக்கா உனக்கு? அப்பா, ஆமாம். அண்ணன், ஏண்டா மழை தான் பெய்யுது இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி பண்ணல, கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா உனக்கு? இது யாரு? அண்ணன். தங்கச்சி, ஏன்னா மழை வருது தெரியுது இல்லை, அப்படி ஓரமாக நின்று ஏதாவது ஒரு வீட்டில் ஒதுங்கி நின்றுட்டு மழை விட்ட பிறகு வரலாம்ல, ஏன்னா அப்படி பண்ணுற? இது யாரு? தங்கச்சி. அம்மா, என்னடா எல்லாம் கத்துறாங்களேன்னு உள்ளேருந்து ஓடி வந்தா அம்மா புடவை தலைப்படுத்து பையன் தலையை அப்படியே துவட்டி விட்டுக்கிட்டு, இந்த பாழா போன மழை என் புள்ள வெளியில் போகும்போதானா வரணும். அப்பா மகனை திட்டுகிறான், அண்ணன் தம்பியை திட்டுகிறான், தங்கை அண்ணனை திட்டுகிறாள், தாய் மட்டும் மழையை திட்டுகிறாள். இதான் பாசம். இந்த தாய் பாசத்தை யாரா அழகா சொன்னான்னு பார்த்தா நாட்டுப்புற பாட்டுக்காரன் கொடுத்தான் பாருங்க. 10 மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா, உன் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து கொத்தி வளர்த்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் பொங்கி கொடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து செத்து எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. காட்டி விரல பிடிச்சி ஆக்கா நான் சொல்லி கொடுத்த, அன்னாடம் கூழ குடிச்சி நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த, ஆக்காட்டி
நான் படுத்தா கஷாயத்தை குடிக்க வைப்ப, என் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வைப்ப, தாலிய வித்தும் கூட தாயே என்ன படிக்க வைப்ப, உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா, 6 அடி மண்ணுக்கு முன்னால இருநீரு சும்மா, உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா, 4 மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. அருமை நேயர்களே, இப்படி தாய் பாசத்தையும் மனைவியின் பெருமையும் பெருமையையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருப்பது நாட்டுப்புற பாடல்கள் தான். எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் பெண்ணை சிறுமைப்படுத்துகிற பாடலையும் தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டுக்கும் ஒரு இடையூறு தரக்கூடிய பாடல்களை கொச்சைப்படுத்துகிற பாடலை நாட்டுப்புற கவிஞர் எழுத மாட்டான். திரைப்பட பாடல் கவிஞர்கள், ஒரு சில கவிஞர்கள் அப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள். மற்ற கவிஞர்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நல்ல பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நல்ல தீர்ப்பை தந்து, எந்த வகையில் பார்த்தாலும் பெண்ணை பெருமைப்படுத்துவது நாட்டுப்புற பாடலே, நாட்டுப்புற பாடலே, நாட்டுப்புற பாடலே என்று கூறி என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.